आन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वामितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति सपदान्तिकं। वन्देकं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्ण पादान् सगगणा ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धो भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय जय श्री श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमगं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमरसमालयं मुहुरगोरसिका भुवि पावकाः शृण्वतां सकदः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितुर्नोति सुकृतः सदा। हरे कृष्णा नन्दी प्रभुजी। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्पला सर्वसिद्धान्तरत्नाद्या दृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधुतादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நவ யோகேந்திரர்களுக்கும் நிமி மகாராஜாவிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம 5வது யோகியான பிப்பலாயனா அப்படிங்கிறவர் பதிலளித்துக் கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பகவான் நிமி மகாராஜா கேட்ட கேள்வி, பிரம்மன், அந்த பிரம்மனுக்கு ஆன அடையாளம் என்ன? நம்ம சொல்றோம் இல்லையா, பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்னு. சோ அந்த பிரம்மனினுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்திதி உத்பவ பிரளய ஹேத்து, அவர் அப்படி ஆரம்பிச்சார் பதில் கொடுக்கும்போது. ஸ்திதி அப்படின்னா சிருஷ்டி செய்பவர், பராமரிப்பவர், அழிப்பவர். ஹேத்து அப்படிங்கிறவர் யாரு? அந்த பகவானை குறிக்கக்கூடிய அந்த சமஸ்கிருத சொல். அதை சொல்லிட்டு புருஷா அவதாரங்கள் எப்படி மகாவிஷ்ணு, கர்ப்போதகஷாய் விஷ்ணு, ஷீரோதகஷாய் விஷ்ணு எல்லாருமே அந்த அடையாளங்கள் அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் அனைவருக்கும் அந்த செயலில் தே ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னோம். அதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதம், இதை அவ்வளவு எளிதாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இன்கன்சீவபிள் பொட்டன்சி ஆஃப் த லார்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பகவானை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, இன்னைக்கு அதாவது அவர் என்ன சொல்ல போறாரு, அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட அந்த பகவானுடைய தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டிஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தன்மைகள் என்ன, ஒரு மனுஷனை பத்தி உனக்கு முழுமையா தெரியாட்டி கூட இந்தந்த குணங்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வச்சு நீங்க ஓரளவுக்கு. அது போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, இருந்தாலும்
அவர்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பிரம்மன் அப்படின்னா என்னது? பிரம்மன் பகவானினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் பிரம்மன். அப்படின்னா ஆத்மா. அவர் அந்த ரூபத்துல சொல்ல வர்றாரு. நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா, பகவானுடைய ஒரு அங்கம் நம்ம எல்லாம் அப்படி சொல்லும் பொழுது ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லும்போது அந்த பரமாத்மா அந்த ஆத்மா அதனுடைய தன்மையை முதலில் விளக்குகிறார். அதை பத்தி விளக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவத்கீதையில படிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் அதே விஷயங்களை அவர் இங்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஆத்மாவிற்கானது பிறப்பு என்பது கிடையாது, அழிவு என்பது கிடையாது, வளர்ச்சி என்பது கிடையாது, மரணம் என்பது கிடையாது. அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு ஒரு உடல் காரணம். ஜீவாத்மா அப்படின்னா ஒரு உடல் இல்லையா, ஒரு உயிர். உடல்னு சொல்றதை விட ஒரு உடல் ஒரு உயிர் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மாவிற்கு, இந்த உன்னதமான ஆத்மாவிற்கு பிரம்மன் இந்த உன்னதமான ஆத்மாவிற்கு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவின் வளர்ச்சி. ஆத்மா இங்க வளரல, அந்த உடல் வளர்கிறது இல்லையா. அந்த உடல் வளரும் போது ஒரு இளைஞனாக, நடுத்தர மனிதனாக, முதியவனாக, அதன் பிறகு மரணம் ஏற்படக்கூடிய பௌதிக வாழ்க்கையில் அந்த செயல்கள் அனைத்துமே அந்த பிரம்மனுக்கு தெரியும். அதாவது இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னு சொல்ல வருது அந்த ஆத்மாவினுடைய தன்மையை அவர் கூறுகிறார். சொல்லிட்டு அந்த ஆத்மாவானது மிகவும் தூய்மையானது. எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலும் யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு ஜீவராசியினுடைய உடலிலும் அந்த லைஃப் அந்த பிராணவாயு எப்படி இருக்கிறதோ அது போல ஆத்மானது சிருஷ்டி செய்த அனைத்து ஜீவராசிகளின் உடலிலும் இருக்கிறது. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்கு ஏற்றாற் போல அந்த ஆத்மாவின் தன்மை மாறுவது கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த அழிவு இல்லை அப்படிங்கிற விஷயம் எப்படி நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வ பாவிதா வானா பூயகா. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அழிவு என்பது கிடையாது, அதற்கு மரணம் பிறப்பு என்பது கிடையாது, நித்தியமானது, நிரந்தரமானது. எந்த நேரத்திலும் அதுக்கு பிறப்போ அல்லது இறப்போ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அடுத்ததாக இந்த பரமாத்மா ஜீவாத்மாவாக எப்படி பிறப்பு எடுக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலயுமே சேம் டிட்டோ, சேம் குவாலிட்டி தே மெயின்டைன். இந்த ஒரு உடலுக்கு, யானைக்கு வேற மாதிரி இருக்கும், மனிதனுக்கு வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மீனுக்கு வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னா செடி கொடிகளுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த பிறவியானது எப்படி எடுக்கப்படுகிறது, இந்த ஆத்மா எப்படி அந்த ஒரு உடலுக்குள் செல்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் துவக்கும் பொழுது, உயிர்கள் இந்த பௌதீக உலகத்தில் எதன் மூலமாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு முட்டைகள் மூலமாக வரக்கூடிய உயிர்களை பற்றி கூறுகிறார். கருவின் மூலமாக, கரு அப்படிங்கும்போது நம்ம பெரிய பெரிய விலங்குகள், அதாவது உடல் உறவு, இனப்பெருக்கம் செய்யும் உடல் உறவுகள், இரண்டு உடல் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த விந்துவானது ஆண் விந்து பெண் விந்தின் கருப்பையில் செலுத்தி அந்த மாதிரி கரு மூலமாக உயிர் வரக்கூடிய அந்த ஜீவராசிகளை பற்றி கூறுகிறார். செடிகள், விதைகள் மூலமாக வரக்கூடிய உயிர்களை பற்றி கூறுகிறார். வியர்வை மூலமாக வரக்கூடிய, வியர்வை அப்படின்னா நம்ம கொசு முட்டை அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு சில கிருமி நாசினிகள், அதுவும் ஒரு உயிர்கள் தானே. அந்த கிருமி நாசினிகள் எப்படி வருகின்றன அப்படின்னா, வியர்வை, நீர், அந்த மாதிரி இடங்களில் அந்த முட்டை சேர்ந்து, அந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை பற்றி அவர் கூறிக்கொண்டே வருகிறார். என்ன மாதிரி உடல்கள் வந்தாலும் இந்த ஆத்மாவானது, இந்த பரமாத்மாவானது எப்பொழுதுமே நித்தியமாக இருக்கக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஆச்சாரியர்கள் இதுக்கு எழுதும்போது ஒரு அருமையான ஒரு விளக்கம் தருகிறார்கள். இதை எப்படி உணர்கிறார்கள், இந்த ஆத்மா இருக்கு அப்படிங்கும்போது, நாம தூங்கிட்டு இருக்கோம், ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கோம் அப்படிங்கும்போது, பொதுவாகவே இந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்திரியங்கள் இல்லையா, இந்திரியங்கள் செயல்பாடு வச்சுட்டுதான் யூ ஆர் ஆக்டிவா இருக்கீங்களா, நீங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது அந்த இந்திரிய சுகத்தை வைத்துதான் நம்மளா பார்க்கும்.
எனக்கு பசி எடுக்குது அப்படிங்கும்போது அந்த பசிக்கு ஏற்றாற் போல சாப்பிடுகிறோம். என் கண்ணுக்கு நான் எதையாச்சும் பார்க்கணும், என் காதுகளுக்கு ஏதாச்சும் நான் கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த இந்திரிய உறுப்புகள் எல்லாருமே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சொல்ற மாதிரி அந்த இந்திரியங்கள் செயல்பாட்டின் மூலமாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா நம்மளுடைய ஆத்மா அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த சுகம் எல்லாமே தெரியவே தெரியாது. அப்படின்னா ஆத்மா அந்த உடலை விட்டு சென்று விட்டதுன்னு அர்த்தம். அதற்குத்தான் நீங்க விளக்கம் தருகிறார்கள். இதை எப்படி உணர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தூங்கும் போது, ஒருத்தர் தூங்கிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது ஆக்டிவா இருக்கக்கூடிய செயல்கள் எதுவுமே தூக்கத்துல நமக்கு கனவு வேணா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனவே இல்லாம ஒருத்தர் ரொம்ப நான் இன்னைக்கு ரொம்ப டீப் ஸ்லீப், எனக்கு என்ன சுத்தி என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிம்பாங்க ஒரு சில பேர். ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் இன் டீப் ஸ்லீப் வித்தவுட் எனி ட்ரீமிங். கனவு இல்லாமல் ஒரு தூக்கத்துல இருக்கும் பொழுது அந்த பௌதீக இந்திரியங்கள் வெளிப்புறத்தில் செயல் புரியக்கூடிய தன்மை அதற்கு இருந்தாலும் அது செயலற்ற நிலையில் இருக்கின்றது. ஆனா உயிர் போகல, அந்த ஆத்மாவானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எப்படி இருக்கு? இயக்காத ஒரு நிலை, டார்மண்ட் கண்டிஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இயக்கப்படாத ஒரு நிலையில் அந்த ஆத்மாவானது அந்த தூங்கும் பொழுது நம்மை சுற்றி அனைத்து இந்திரியங்கள் இருந்தாலும், இயங்கக்கூடிய தன்மையில் அவை அனைத்தும் இருந்தாலும் கூட அந்த தூக்க நேரத்தில் செயலற்ற நிலையில் இருக்கிறது. ஆனா அவங்க எழுந்துக்கும் போது, நெக்ஸ்ட் டே எழுந்துக்கும் போது என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லுவாங்க, நேத்து நான் ரொம்ப அற்புதமா தூங்கினேன், எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தூங்கினேன் அப்படின்னு. அதை அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது. அப்படின்னா அந்த ஆத்மாவானது இயங்கி கொண்டுதான் இருந்திருக்கிறது. அது போல இந்த பிரம்மன் அப்படிங்கிறதை உணரக்கூடியது இதன் மூலமாக அவர் எப்படி தெளிவுபடுத்த போகிறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. யர்ஹி அப்ஜன் ஆபா சரண ஐஷன்யாரியு பக்தியா. ரொம்ப பெரிய ஸ்லோகம், இது நான் உங்களுக்கு அனுப்பல நானு. இதுல எப்படின்னா ஒருத்தர் உண்மையாகவே மிகவும் திடமாக ஸ்திரமாக பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும். இது எதற்காக சொல்றாருன்னா அந்த ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு, அந்த ஆத்மா அப்படிங்கிறது இருக்கிற விஷயத்தை நீங்க எப்ப உணர்றீங்க அப்படின்னா எழுந்துக்கும் போது. இந்த ஆத்மாவை உணர்வது என்றால் பிரம்மனை உணர்வது. பிரம்மன் என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர்றாரு. ஐடென்டிட்டி அப்படின்னா ஒரு உருவம் அந்த மாதிரி கிடையாது, அதை உணரத்தான் முடியும். அந்த ஆத்மாவை உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் அதை எடுத்துட்டு வர்றாரு. அதை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப சொல்றாரு, அதை எப்படி நீ புரிஞ்சுக்க முடியும், உன்னால் அடையாளப்படுத்த முடியும் அப்படிங்கும்பொழுது உண்மையாகவே திடமாக ஸ்திரமாக நீ ஒரு பக்தி தொண்டில் உன்னை உன்னை இணைத்து கொள்ளும் பொழுது, உன்னுடைய மனதை முழுமையாக பகவானினுடைய கமல பாதங்களில் உன்னுடைய மனதை எவன் ஒருவன் நிலை நிறுத்தி கொள்கிறானோ, அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா போன ஜென்மத்தில் முந்தைய ஜென்மங்களில் முந்தைய உடல்களில் பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுத்தி, பாவ செயல்களாக கூட இருக்கலாம், புண்ணிய செயல்களாக கூட இருக்கலாம், அந்த பலன் நோக்கு செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் அந்த தீமையான நிலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறான். இப்ப இது எதுக்கு இங்க சொல்லப்படுது அப்படின்னா, இந்த சோலு பின்னாடி எப்படி உடலுக்கு வேறு வேறு உடல்களுக்கு மாறி எப்படி நித்திய லோகத்தை சென்று அடைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை அவர் இந்த இடத்துல கூறுகிறார். அப்படின்னா பழுதடைந்த இதயம், இட் இஸ் லைக் அ மிரர். அந்த அந்த கண்ணாடியானது அழுக்காக இருக்கும் பொழுது அதை துடைத்தால் அது போல அந்த ஆத்மாவானது பழுதடைந்த ஆத்மா. எதனால பழுதடைந்த ஆத்மா அப்படின்னா தீய செயல்கள், பல்வேறு ஜென்மங்களில் செய்த தீய செயல்கள் மூலமாக அந்த ஆத்மா பழுதடையும் பொழுது அவர்கள் பகவானை மனதில் நினைத்து கொண்டு, அவருடைய கமலப்பாதங்களை மனதில் நினைத்து கொண்டு, நான் எல்லாமே இந்த பரமாத்மாவினுடைய ஒரு அங்கம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடைக்கின்றது. இது எப்படி அப்படின்னா, அந்த உணர்வு அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், நல்ல ஆரோக்கியமான கண் பார்வை இருப்பவனுக்கு சூரிய ஒளியை பார்க்கும் பொழுது அந்த சூரிய ஒளியின் தன்மையை அவனால் எப்படி நேரடியாக உணர முடிகிறதோ, இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருக்கு, வெளியே போய் நின்னா உடம்பெல்லாம் குத்துது அப்படிங்கிறது அதை நேரடியாக அவன் உணர்கிறான். இல்ல அவங்ககிட்ட வந்து யாராச்சும் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இந்த இடத்துல
நான் அந்த ஆத்மாவினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு எப்படி ஏற்படுகிறது என்றால், பகவானினுடைய கமலபாதங்களை தன் மனதில் நிலைநிறுத்தி அதை தியானிக்க துவங்குபவர்களுக்கு அந்த ஆத்மாவினுடைய தூய்மை அடைகிறது. நீங்க துடைக்கிற மாதிரி, துடைக்கும் போது எப்படி பளிச்சுன்னு எல்லாம் தெரியுதோ உங்களுக்கு, அந்த மாதிரி அந்த தூய்மை அந்த பகவானை நினைக்கும் பொழுது. ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் ஆச்சாரியாஸ் நம்ம போன கருத்துக்கும் இந்த கருத்துக்கும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது. போன வாட்டி நம்ம என்ன சொன்னோம், தூக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டே காலையில புரியுது, தூக்க நேரத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் எழுந்த உடனே அவங்களால அந்த ஆத்மாவை ஏன் உணர முடியவில்லை, புரியுதா? இந்த இடத்துல நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு, தூங்கிட்டு இருக்கும்போது யூ ஆர் கம்ப்ளீட்லி அலைவ், உயிரோட இருக்கீங்க, நீங்க ஆக்டிவா இருக்கீங்க, உங்க உடல் உள்ளம் எல்லாமே ஆக்டிவ். ஆனா நீங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் வேற 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 செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பவும் அந்த ஆத்மா உயிரோடு தான் இருக்கிறது. தூங்கும் போது செயல்கள் எதுவுமே நீங்க செய்யறது கிடையாது, ஆனால் ஆத்மா செயலாக உயிரோடு இருக்கின்றன. அது ஏன் எனக்கு கண்ணு முழிச்ச உடனே என்னால அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல மனச அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கும்போது, அதற்கு ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த பௌதீக வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம். ஒரு ஜெயில்ல ஒரு கைதிய ஒரு ரூம்ல போட்டு நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா, அவன் அந்த கண்ணாடி அந்த ஜன்னல் மூலமாக வெளியே பார்க்கும்போது அவனை சுத்தி நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும், வெளிச்சமா இருக்கும், நிறைய விஷயங்கள் அவனால பார்க்க முடியும். ஆனா அந்த ஒரு குறுகிய ரூமுக்குள்ள அவனால எதுவுமே பார்க்க முடியாது. அது போல பௌதீக வாழ்க்கைக்கு நல்ல கண்ணு முழிச்சுக்கிட்டு அந்த பௌதீக வாழ்க்கைக்கு நீங்க அந்த உடலான தூக்கத்திலிருந்து எழுந்து when it becomes active, அந்த பௌதீக இந்திரியங்களினுடைய தாக்கம் அவங்கிட்ட அதிகமாக ஏற்படுகிறது. அப்படின்னா தட் கண்டிஷன்டு சோல் நம்ம சொல்றோம் இல்லையா, கட்டுண்ட ஆத்மாக்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலை வருவதனால்தான் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, உன்னால புரிஞ்சுக்க முடியும், அடுத்த நாள் காலையில நீ அதை புரிஞ்சுக்க முடியும், நிரந்தரமா நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா அதுக்கு பகவானினுடைய கமல பாதங்கள் உன்னுடைய மனதை நீ தூய்மைப்படுத்தினால் பகவானினுடைய அங்கம் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு புரியும்னு சொல்லிட்டு, முழிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு அதை புரிய மாட்டேங்குதே அப்படின்னா அதற்கான காரணம் அந்த பௌதீக உலகினுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய மனதில் என்ன மாதிரி ஆசைகள் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல்தான் உன்னுடைய மற்ற செயல்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. வேறு உடல் கிடைக்கும் பொழுதும் அது தொடர்ச்சியாக அந்த இச்சைகள் உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கப்படுகிறது. பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் ததித்தே அந்தே கலையவரம் சொல்றாருல அவரு. அந்த மாதிரி எந்த மனநிலையில், சோ அந்த மாதிரி பார்க்கும்போது உனக்கு மனநிலை அந்த மரணம் அடையும் போது எந்த மனநிலையில் இருக்கிறாரோ அதுக்கு மாத்திரம் இது பொருந்தாது. ஆக்டிவா நீ செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பௌதீகத்தினுடைய தாக்கம் உன்னுடைய நினைவிற்கு ஏற்றாற் போல, உன்னுடைய மனது எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல. சோ அதற்காகத்தான் அவர் முன்னாடி சொல்றாரு அவரு, நீ கம்ப்ளீட்டா பகவானுடைய கமலபாதங்களை நீ அடைய வேண்டும் அப்படின்னு. சோ இத பத்தி விஸ்வநாத் சக்கர நிறைய ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதும் போது துருவ மகாராஜாவினுடைய ஒரு அந்த சின்ன லீலையை அவர் இங்கு கூறுகிறார். துருவ மகாராஜா எந்த ஒரு காரணத்திற்காக வனத்திற்கு போனார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பௌதிகத்தில் மிக சிறந்த ஒரு சிறப்பான நிலை, தன் தந்தையை விட மிகச்சிறந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில போகிறார் அவர். அந்த மாதிரிதான் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது போன்ற ஒரு ஆசைகள், அந்த பௌதிக வாழ்க்கையின் கலங்கங்கள், அந்த தாக்கத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் நமக்கு பகவானை புரிந்து கொள்ள முடியாது. என்ன கேள்வி கேட்கிறார் நிமி, ஹவு டு ஐடென்டிஃபை த பிரம்மன் இல்ல, அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி காலகட்டங்கள்ல. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற மந்திரத்தை அவர் ஜபிக்க துவங்குகிறார். அதை துவங்கி அது பண்ண 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 he is getting completely purified. பாகவத்லயும் சொல்றாங்க இல்லையா, ஜானயதி ஆசு வைராகியம், he is getting advanced into devotional service. அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆயிடுது என்றால், அந்த பௌதீக ஆசைகளிலிருந்து அவன் விடுபடுகிறான். அந்த பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபடும் பொழுது மட்டும்தான் அவனால்
அந்த பிரம்மனை அடையாளம் காண முடியும். பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஏன் யாராலையும் விடுபட முடியவில்லை? பௌதிக வாழ்க்கையில இருக்கு, எல்லாருமே பேசுறாங்க அப்படிங்கும்போது, ஒரு 4-5 கேள்விக்கு முன்னாடி அவர் கேட்டார்ல, பகவானினுடைய அந்த மாயா சக்தி எப்படிப்பட்ட சக்தி அப்படிங்கும்போது, அந்த மாயா சக்தியினுடைய தாக்கத்தின் மூலமாக அவங்களால அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து அவர்களால் வெளியேற முடியவில்லை. They are getting too much attached with material life. Not only material life, அவங்களுடைய குடும்பத்தின் மீது ஆசை, தன்னுடைய மனைவி மீது, குழந்தைகள் மீது, நண்பர்கள் மீது, செல்வத்தின் மீது, பொருள் மீது, பெயர் மீது, உடல் மீது அப்படின்னு எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு ஆசை ஒண்ணு அதிகமா வர்றதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த இலூசரி எனர்ஜி, அந்த மாயா சக்தியினுடைய தாக்கம். இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதற்காகத்தான் இரண்ய கஷ்யப்பு வந்து நம்ம எல்லாரையும் அவன் வந்து ஒரு அரக்கனாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஹிரண்யாக்ஷன் மரணம் அடைந்த பொழுது அந்த ஹிரண்யாக்ஷன் மரணம் பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. அவனுக்கும் உண்டாக்குகிறது, அவனுடைய தாய் திதிக்கும் உண்டாக்குகிறது, ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி, குழந்தைகள், சிஸ்டர் இன் லா, எல்லாருக்குமே, அந்த உறவினர்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவங்க எல்லாரையும் அந்த தாக்கத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பான போதனை ஹிரண்யகசிபு தருகிறான். ரொம்ப அற்புதமான ஒரு 5-6 ஸ்லோகங்கள் இருக்கு அதுல. அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்லோகம் ஹிரண்யகசிபுவினால் திதி மற்றும் ஹிரண்யாக்ஷனுடைய உறவினர்கள் அனைவருக்கும் தரும்பொழுது, பூதானாம் இக சம்வாசக பிராபயம் இவ ஷூவ்ரதே தெய்வேனை கத்திர நிதானம் உன்னிதானம் ஸ்வ கர்மபி. 7th canto 2nd chapter 21 verse 7 to 21 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகா இது. ஹிரண்யகசிபு சொல்றான், அதற்கு வந்து ஒரு ஊமை தருகிறான். எப்படி ஊமை தருகிறான் என்றால், ஒரு பயணம் மேற்கொள்ளும் பிரயாணிகள் ஒரு தங்குமிடத்தில் சென்று நீர் பருகிவிட்டு எப்படி அவர்கள் தனித்தனியாக பிரிந்து செல்கிறார்களோ, நிறைய டூரிஸ்ட் போறாங்க, வழியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிட்டு சாப்பிடணுமோ இல்லைன்னா தண்ணி குடிக்கணுமோ அப்படின்ட்டு அவங்க போகும்பொழுது அந்த நேரத்துல பல்வேறு வகையான மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனா அவங்க வந்த கடமை என்ன? அந்த தாக சாந்தி, தண்ணியை குடிக்கணும், நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை குடிச்சிட்டு அந்த வந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அவங்க திரும்ப போயிடுறாங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகம். இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அனைவருமே அது போல ஏதோ ஒரு செயலுக்காக அவர்கள் இந்த உலகில் தோன்றினாலும் அந்த வேலை முடிந்தவுடன் அவர்கள் மீண்டும் எங்கிருந்து வராங்களோ, எந்த இடத்தை நோக்கி பயணம் செய்கிறார்களோ அங்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் தருகிறார்கள். ஆனா இது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? இந்த விஷயம் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டு, நான் வந்த பிரயாணம் இதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு. ஆனால் இது ஏன் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் செயல்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற விஷயம் பகவத்கீதையில பகவான் அற்புதமா சொல்றாரு இல்லையா? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசகா. காரணம் அந்த பொய் அகங்காரம், நான் தான் எல்லாமே செய்யறேன், ஐ எம் த ஓனர். பகவானுக்கு இணையாக தங்களை பார்க்க துவங்குகிறார்கள். பிரகிருதி, பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்ட அந்த பிரகிருதி, பிரதானத்திலிருந்து பிரகிருதியாக மாறக்கூடிய நிலையில் அந்த ஆற்றல்கள் எல்லாமே பகவானால் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டா அவங்க மறந்துட்டு இது எல்லாமே என்னாலதான் அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் இருப்பதினால் மட்டுமே அவர்களால் அந்த பிரம்மனினுடைய உண்மையான அடையாளத்தை உணர முடியாது, காண முடியாது. சொல்றாரு இல்லையா, ஸ்டார்டிங்லயே சொல்றாரு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து புரியாது அப்படின்னு. இப்ப அதுக்கு என்ன சொல்லிட்டாரு? இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருப்பதினால் உன்னால் எளிதில் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆச்சாரியர்கள் கூறுவது போல, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் கூறுவது போல, உன்னுடைய முகத்தை நீ காண வேண்டும் என்றால் அழுக்கு கண்ணாடி முன்னாடி போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய முகமே தெரியாது. என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய அடையாளம் பகவானினுடைய அங்கம். பகவானுடைய அங்கம் என்றால் என்ன? நானும் ஒரு ஜீவா, நானும் ஒரு ஆத்மா. ஜீவராசிகள் அப்படிங்கிறதால ஜீவாத்மா, அழிவு இருக்கக்கூடிய உடலை பெற்றிருப்பதினால் ஜீவாத்மா. பரமாத்மா, அவருக்கு அழிவு கிடையாது. ஆனால் 2 பேருக்குமே ஒரே குணங்கள் தான் இருக்கின்றன இல்லையா? அச்சிந்திய பேத அபேத தத்துவான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு we have a little, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், பட் குவாலிட்டி வைஸ் we are all சேம். அதனால அந்த ஆத்மாவை உணர வேண்டும் என்றால் எப்படி
ஒரு அழுக்கு நிறைந்த கண்ணாடியை தூய்மையாக மாற்றி உன்னுடைய முகத்தை முழுமையாக உன்னால் பார்க்க முடியுமோ, அதுபோல பகவானினுடைய கமல பாதங்களில் தஞ்சம் புகுந்து அவருடைய நாமத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு இருந்தால் நிச்சயமாக நம்மாலும் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில் தரப்படுகிறது. அடுத்த கேள்வி, நிமி கேட்கக்கூடிய 6வது கேள்வி. ஸ்ரீ ராஜோவாச்ச கர்மயோகம் வததனாஹ புருஷோ ஏன சம்ஸ்கிருதஹ விதூயேஹாஷு கர்மாணி நைஷ்கர்மியம் விந்ததே பரம். இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன், படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். हरे कृष्ण प्रभुजी, प्रणाम प्रभुजी। कर्म श्री राजोवाच कर्मयोगं वदतनः पुरुषो येन संस्कृतः विधूयेहासु कर्माणि नैष्कर्म्यं विन्दते परम्। हरे कृष्ण। श्री राजोवास कर्मयोग वदतन पुरुषो येन संस्कृतः विधूयेहासु कर्माणि नैष्कर्म्यं विन्दते परम्। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी। श्रीराजोवाच कर्मयोगं वदतनः पुरुषो येन संस्कृतः विधूयेहासु कर्माणि नैष्कर्म्यं विन्दते परम्। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण। எத்தனாவது பதம் பிரபுஜி? 21 மாதாஜி. Thank you. 41 11 3 41 11 3 41 உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப்ல இருக்குமே. हरे कृष्ण प्रभु। श्रीराज उवाच कर्मयोगं वदतनः पुरुषो येन संस्कृतः विधूयेहासु कर्माणि नैष्कर्म्यं विन्दते परम्। हरे कृष्ण प्रणम। हरे कृष्ण। श्रीराजोवाच कर्मयोगं वदतनः पुरुषो येन संस्कृतः विधूयेहासु कर्माणि नैष्कर्म्यं विन्दते परम्। हरे कृष्ण। ஓகே. ஸ்ரீ ராஜோவச்ச கர்மயோகம் வதத்தானஹ. நிமி மகராஜன் என்ன கேள்வி இதுல கேட்கிறார் அப்படின்னா, சாதுக்களை பார்த்து, சாதுக்களே தயவு செய்து எனக்கு கர்மயோகத்தினுடைய முறையை பற்றி கூறுங்கள். எதுக்காக கேட்கிறாருன்னா, இந்த தூய்மையான இந்த ஒரு பயிற்சியின் மூலமாக, பயிற்சி இல்ல, இந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக என்னுடைய செயல்களை, அதாவது தன்னுடைய செயல் சொல்ல, நாம் செய்யக்கூடிய செயல்களை பகவானுக்கு நாம் அர்ப்பணித்தோமே ஆனால், அப்படி அர்ப்பணிப்பவர்கள் இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து, பௌதீக செயல்களிலிருந்து விரைவில் இந்த பிறவியிலேயே அவர்கள் வெளியேற முடியும். அதன் பிறகு அவர்கள் நித்தியமான ஆனந்தமான உலகை அடைய முடியும். அதனால எனக்கு இந்த கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இட் இஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் இல்லையா? அந்த கர்மயோகம் அப்படிங்கிறது பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பகவான் ஆரம்பிக்கிறார்ல, அந்த பேசிக் ஃபண்டமெண்டல், இதன் மூலமாக செயல்களை நான் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சுருக்கமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இவர் கேட்ட கேள்வியில எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது என்றால், பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள், பலனை பகவானுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய செயல்கள், நைஷ்கர்மியா எந்த விதமான சாஸ்திர அங்கீகாரம் இல்லாத செயல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த கர்ம அகர்ம விகர்மா அப்படிங்கிறது. அதைத்தான் அவர் கேட்கிறார். ஆச்சாரியர்கள் இந்த கேள்விக்கு பல்வேறு வகைகளில் அவர்களுடைய ஒரு புரிதல்களை தருகிறார்கள். எப்படி அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு அவங்க கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது அந்த கிருஷ்ண உணர்வை பற்றி அவர்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்காது. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள். சோ அந்த மாதிரி ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது, ஓ இவனும் சாதாரணமான வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு. ஆனா அவங்க தெரியவே தெரியாது,
அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்காக, அவருக்கு அர்ப்பணிப்பதற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது. வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சான்னா கூட அந்த குடும்ப பராமரிப்பு, அந்த குடும்ப அங்கத்தினர்களை ஒரு கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துவதற்காக அந்த பணம் செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் அந்த பௌதிகவாதிகளுக்கு புரியாது. அவங்க என்ன நினைச்சிருவாங்க, ஓ இவனு நம்மள மாதிரி சாதாரண ஆளுதான், சோ இந்த கர்மா விகர்மாவை பத்தி எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. அது தொடர்ந்து இதை எப்படி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். தன்னலமற்ற செயல்கள், தன்னுடைய இந்திரிய சுகத்திற்காக இல்லாத செயல்களாக ஒருவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கர்மா அகர்மா விகர்மா அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான விளக்கத்தை அவர்கள் இந்த கேள்விக்கு ஆச்சாரியர்கள் அளிக்கிறார்கள். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை நிமி கேட்பதற்கான காரணம் என்ன, இந்த கேள்வி அவர் ஏன் கேட்கிறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலேயே நிமி கூறுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தகப்பனார் இக்ஷவாகு, மகாராஜா இக்ஷவாகு, அந்த சந்ததியை பத்தி அவர் பேசுறாரு. அந்த சந்ததியை பத்தி பேசும்பொழுது இதே ஒரு கேள்வி 4 குமாரர்கள், பிரம்மதேவனுடைய மகனான 4 குமாரர்கள் எங்களுடைய அரசாங்கத்திற்கு வந்த பொழுது, எங்களுடைய ராஜாங்கத்திற்கு வந்த போது இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஆனால் அவர்கள் இதற்கான பதிலை தர மறுத்து விட்டார்கள். அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த கேள்வி யாரு பதில் சொல்ல போறா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 5 பேர் பதில் கொடுத்து வந்தார்கள் இல்லையா? நவ யோகேந்திரர்கள் 5 பேர் பதில் கொடுத்தாங்க. கவி, ஹவீர், அந்தரிக்ஷா, பிரபுதா, பிபலாயனா அப்படிங்கிற 5 பேர் கொடுத்தார்கள். இப்ப 6வது யோகி ஆவிர் ஹோத்ரா அப்படிங்கிற அந்த யோகி இந்த பதிலை தரப்போகிறார். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீ ஆவிர் ஹோத்ர உவாசா கர்மா கர்ம விகர்மேதி வேதவாதோ ந லௌகிகः வேதஸ்ய சேஸ்வர ஆத்மாத்வத் தத்ர முஹ்யந்தி சூரயः. இந்த கேள்வி இந்த அனுப்பியிருக்க, யாராவது படிக்க விரும்பினா படிக்கலாம். हरे कृष्ण प्रभुजी। श्री आविर्होत्र उवाच कर्म कर्म विकर्मेति वेदवादो न लौकिकः वेदस्य चेस्वतात्मात्मत्वात् तत्र मुह्यन्ति सूरयः। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण प्रभुजी। श्री आविर्गोत्र उवाच कर्म कर्म विकर्मेति वेदवादो न लौकिकः वेदस्य शेश्वरात्मत्वात् तत्र मुह्यन्ति शूरयः। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभुजी। कर्म कर्म विकर्मेति वेदवादो न लौकिकः वेदस्य शेश्वरात्मत्वात् तत्र मुह्यन्ति शूरयः। प्रभुजी श्री आविर्होत्र उवाच कर्मा कर्म विक्रमेदि वेदवादो न लौकिकः वेदस्य शेश्वरात्मत्वात् तत्र मुह्यन्ति सूरयः। हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी। श्री आविर्गोत्र उवाच कर्म कर्म विकर्मेति वेदवादो न लौकिकः वेदस्य शेश्वरात्मत्वात् तत्र मुह्यन्ति सूरयः। हरे कृष्णा। नंदी प्रभु। ஆவிர்ஹோத்ரா பதில் அளிக்க என்னன்னா, கர்ம அகர்ம விகர்மேதி வேதவாதோ ந லௌகிகா. அதாவது இந்த கர்மம், விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் இருப்பது, அங்கீகரிக்கப்படாத செயல்களை செய்வது, இது எல்லாமே ஒருவனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், வேதங்களை படிப்பதின் மூலமாகத்தான் இதை பற்றிய விஷயங்கள் அவர்களுக்கு புரியும். இது ரொம்பவும் ஒரு புரியாத ஒரு புதிர் இந்த 3 விஷயங்களுமே. இதை நீங்க ஒரு ஊகத்தின் அடிப்படையில் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆரம்பிக்கும் போது கிளீனா சொல்லிடுறாரு. காரணம், வேதம் என்பது ஒரு சப்த ரூபம், பகவானினுடைய ஒரு சப்த ரூபம். பகவானினுடைய அந்த சப்த ரூபம் தான் முழுமையானது. அதை யாரு சொல்றான்னா, பகவானே சொல்கிறார். அந்த பகவானை சொல்வது கற்றறிந்த தத்துவவாதிகளால் கூட
அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்களே ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு முறை முயன்றாலும் இந்த ஒரு விஞ்ஞானத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் இந்த வேதத்தை புறக்கணிப்பது கிடையாது, இருந்தாலும் அவர்களால் எளிமையில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடினமான விஷயம். அந்த வேதங்களில் இதை பற்றிய கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பகவான் கிருஷ்ணரும் அதையே தான் சொல்றார் இல்லையா? கர்மனோஹே அபி போதவ்யம் போதவ்யம் ச விக்ரமணக அகர்மஸ்ச போதவ்யம் கான கர்மனோ கதி. பகவத்கீதை 4.17 அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழப்பமான இந்த 3 விஷயங்களை எளிமையாக ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயல், தடை செய்யப்பட்ட செயல், செயலற்ற நிலை. அதுல பகவான் சொல்லும்போது செயலற்ற நிலை அப்படிங்கிறார். செயலற்ற நிலைன்னா பலன் இன்றி, நீங்க செய்யக்கூடிய செயல்ல எந்த விதமான பலனும் ஏற்படாத, புண்ணியம் பாவம் சொல்றோம்ல, உங்களுக்கு பலன் தரக்கூடிய செயல் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு, உங்களுக்கு பலனே ஏற்படாத செயல், நீங்க அதே செயல் தான் செய்யறீங்க, ஆனால் உங்களுக்கு பலன் எதுவும் ஏற்படாது. சோ இதை புரிந்து கொள்வது கடினம் அப்படிங்கிறார். எவன் ஒருவன் இந்த கட்டுண்ட வாழ்க்கை, பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இருக்கின்றானோ, அவன் நிச்சயமாக செயல், செயலற்ற நிலை, அங்கீகரிக்கப்படாத செயல், இந்த 3க்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இங்க நவயோகேந்திரர் ஆவிர்ஹோத்ரா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 விஷயங்கள் கர்மா அகர்மா, அதாவது கர்மா அப்படின்னா நீங்க அந்த பலனை அனுபவிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள், செயலை பகவானுக்காக அர்ப்பணிப்பது, அங்கீகரிக்கப்படாத செயல்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதே மாதிரி தான். ஆனா பகவானினுடைய சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வேதங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. நம்ம டைரக்டா ஜஸ்ட் கர்மா விகர்மா அகர்மா எனக்கு புரிஞ்சிடுச்சு பிரபு, அது இங்க முக்கியத்துவம் கிடையாது. இங்க அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இது வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப வேதங்கள் என்றாலே பகவானினுடைய சப்தம். சப்த பிரம்ம பரம் பிரம்ம மாமோபி சாஸ்வதி தனு, பாகவத்ல சொல்றாரு, நான் திவ்யமான ஆன்மீக சப்த ரூபத்தில் வேதங்களாக இருக்கின்றேன். ஓம்காராவும் நான் தான், ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் நான் தான், நான் தான் பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. பகவத்கீதையிலே சொல்றார் இல்லையா, பிதாகம் அஷ்ய ஜாகதோ மாதா தாத்தா பிதாமகா, எல்லாமே நான் தான், இந்த ஜீவன்கள் அனைத்திற்கும் விந்து தரக்கூடிய தகப்பன் நான் தான், நான் தான் அன்னை, நான் தான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவன், அந்த ஓம்காரத்தின் நாதமும் நான் தான், சப்தமும் நான் தான், வேதங்களும் நான் தான் அப்படின்னு ஒரு அந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த நாதம், இந்த சப்த ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பகவான். சோ பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவருக்கு 2 ரூபங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று அந்த ரூபம், உருவம், பர்சனல், அருவவாதம் உருவவாதம் சொல்றோம் இல்லையா, அந்த உருவவாதம். அடுத்தது பகவானினுடைய சப்தம், அந்த வேதங்கள். அவருடைய நிரந்தரமான ரூபம் எப்போதுமே சச்சிதானந்த விக்கிரகா, அவருடைய நிரந்தரமான ஒரு ரூபம், பௌதீகமற்றது. இட் இஸ் நாட் மெட்டீரியல், பௌதீகமற்ற ஒரு விஷயம். அந்த ஒரு பகவான் வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூர் இதி சூஷ்மா. யமராஜா, இந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யம தூத்துவர்கள் அஜாமிலனை அழைத்து வருவதற்காக செல்லும் போது விஷ்ணு தூத்துவர்கள் அழைச்சிட்டு போறாருங்க. அப்படிங்கும்போது வருத்தப்பட்டுட்டு இந்த யம தூத்துவர்கள் பகவானிடம் போய் முறையிடுகிறார்கள், இவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானே அப்படின்னு. அப்ப தர்மத்தை பற்றி பேசுகிறார். பகவானுடைய தர்மத்தை பற்றி அவர் பேசுகிறார் இல்லையா. அந்த தர்மத்தை பற்றி பேசும்பொழுது வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமா, இந்த தர்மத்தை கூறியது யார், வேதங்கள் ரூபத்தில் கூறியது யார், வேதோ நாராயண சாக்ஷாத், அந்த பகவான் சாக்ஷாத் நாராயணன் தான் வேதமாக இருக்கின்றார். எல்லா மந்திரங்களும் எல்லா வேதங்களுமே பகவானிடமிருந்து தோன்றியதுதான். சோ அவரு சொல்றதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த நேரத்துல அந்த டிஸ்கஷன்ல பேசுவாரு. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த வேதங்கள் என்பது அந்த பகவான். அப்பனா அந்த வேதங்களை ஒன்னால அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியுமா?
நம்ம நேத்து கிளாஸ்ல பார்க்கும்போது என்ன சொன்னோம், பகவானை அவ்வளவு எளிமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அதேதான் இங்க அந்த கருத்துக்கள் அப்படியே எடுத்துட்டு வரப்படுகிறது. அது சொன்னது வேற ஒரு யோகி, இன்னைக்கு சொல்றது அவீர் ஹோத்ரா. பிப்லாயனாவும் ஆல்மோஸ்ட் அதே தான் சொல்றாரு. இன்கன்சியூவபிள் பொட்டன்சி அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்தோம், பகவானை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, வேதமும் பகவானும் அவ்வளவு ரெண்டுமே சேம், மாற்றம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வேதத்தையும் முன்னால் அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. சோ அந்த கர்மா விகர்மா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மால ரொம்ப ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இத சொல்லிட்டு, இதற்கான ஒரு விளக்கம், அதாவது எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அப்படின்னா, இது வேதங்கள் அப்படின்னா என்னது, இது யாரும் எழுதப்படாத விஷயம். அப்போரேஷியா அப்படிங்கும்போது there is no creator. ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டுலாம் அவர் எழுதவே கிடையாது. இது திவ்யமானது, பகவானினுடைய சுவாசம். அதுவே வேதங்கள் அப்படிங்கும்போது பை ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கமிங். அந்த ஒரு உயர்ந்த தரமுடைய அந்த வேதம். இது சொல்லிட்டு இதை அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதுல ஆச்சாரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த கேள்வி கேட்ட உடனே நிமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் 4 குமாரர்களிடம் இந்த கேள்வியை கேட்ட போது அவர்கள் பதிலளிக்கவில்லை, எனக்கு பதில் தரல அப்படிங்கிறது. ஏன் அவங்க பதில் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை இதோடு தொடர்பு படுத்தி ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள். என்ன அப்படின்னா, அப்ப நிமி ரொம்ப ரொம்ப சின்ன வயசு. அந்த கேள்வியை அவர் கேட்கும்போது ஒரு இளவரசனை விட சற்று வயது கம்மியாக, இளவரசன் தான், ஆனால் ரொம்பவும் சின்ன வயசு. அந்த வயசுல அவரால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு பருவம். அதனால 4 குமாரர்கள் அவருக்கு பதிலளிக்க மறுத்து விட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இது பகவானால் கூறப்பட்டது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த நிலையில்தான் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிமையாக சும்மா டைரக்டா நான் பேசுறேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னா அது யாருக்குமே புரியாது. சோ வேதங்களை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பகவானை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஈஸ்வர ஆத்மத்வாத் ஈஸ்வர விஷயே அத்வாத். மாதவாச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதங்கள் பகவானினுடைய எல்லையற்ற தன்மை, எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற அறிவு. அதனால இத அவ்வளவு எளிதாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு ஜென்ரலா அவர் இந்த கர்மா விகர்மா அகர்மாவை பத்திட்டு சொல்றாரு. ஒரு குழந்தைத்தனமாக இருப்பவர்கள், இது பதில சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எப்படி ஒரு சிறு குழந்தை முட்டாள்தனமாக பௌதீக விஷயங்களில் நாட்டம் கொண்டிருக்கிறதோ, பலநோக்கு செயல்கள் அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு அந்த குழந்தை சிறுபிள்ளைத்தனமாக அந்த செயல்களின் மீது ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அது போல இந்த வேதம் அப்படிங்கிற விஷயம், இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக புரியவே புரியாது. இந்த செயல்கள், அந்த குழந்தை எப்படி அந்த சின்ன ஆசைப்பட்டுட்டு அந்த செயல்கள் மீது அதிக அளவு நாட்டத்தை கொண்டிருக்கிறதோ, அந்த நாட்டத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் வெளியேறி செயல்களை செய்யும் பொழுது அப்படின்னு அந்த உதாரணம் எல்லாம் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். கர்மா கர்மா விகர்மா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் இஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங் ஹியர். ஓவரா நம்ம ஒரு பொருள் மீது ஆசையை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள், பகவானுக்கு அதை அர்ப்பணிக்காமல் செய்யக்கூடிய செயல்கள், அதனுடைய தன்மை என்ன ஆகுது? நமக்கு அந்த பொருள் மீது அதிக அளவில் ஆசை இருந்தாலும் கூட அதை பகவானுக்காக நாம் அர்ப்பணித்தோமே என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, தூய்மை கிடைக்கிறது, சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். இந்த பௌதீக வாழ்க்கை பலநோக்கு செயல்களில் அவங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் கூட அந்த வேதங்களில் கூறப்பட்டதை எல்லாம் புரிந்து கொண்டு, என்னுடைய உண்மையான இலக்கு என்ன, வேத அறிவுல நான் உண்மையா என்ன விஷயத்த நான் தெரிஞ்சுக்க போறேன், எனக்கு இது மேல எந்த விதமான ஆசையும் கிடையாது, இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக உள்ள அந்த இறைவனுக்கு, பகவானுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் எவனுக்கு வருகிறதோ அவனுக்கு அந்த பொய் அகங்காரமானது உடனே அந்த நேரத்துல அது விடுவிக்கப்படுகிறது. பொய் அகங்காரம் இருக்கிறதால தான் உங்களால பல்வேறு செயல்களை முழுமையாக செய்ய முடிவதில்லை. கர்மா கர்மா விகர்மா நீங்க அங்கீகரிக்கப்படாத செயல்கள், சாஸ்திரங்களில் கூறப்படாத செயல்களை எல்லாமே நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி வருது. அதனால அந்த பொய் அகங்காரம்
சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது படி நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தை கூட நீ பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பொய் அகங்காரமானது தகர்க்கப்படுகிறது. தகர்க்கப்பட்டு அந்த பௌதிக வாழ்க்கையில் கட்டுண்ட நிலையிலிருந்து நீ விடுதலை பெறுகிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பகவானை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சொல்றாரு. காரணம், பகவானுக்கு நீங்க எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகவானுக்கு நாம் பிரார்த்தனைகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களை நீங்க பாக்குறீங்க, கோயிலுக்கு போறீங்க, கோயில்ல பகவானை பார்க்கும்போது ஒவ்வொரு அங்கங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையில், அவர் இந்த இடத்துல கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல, இந்த இடத்துல அவர் அவிர்ஹோத்ரா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது ஒவ்வொரு அங்கமாக பகவானினுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் கையில சுதர்ஷன் சக்கரம் வச்சிட்டு இருக்காரு, அவருடைய உடல் அமைப்புகள் இப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு விதமாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னா அவர் அதை பத்தி ரொம்ப டீடைல்டா அவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவரு ஹவு டு பர்ஃபார்ம் வர்ஷிப் ஆஃப் த சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படி மந்திரங்கள் சொல்ல வேண்டும், பகவானுக்கு அவருடைய திருவாய்க்கு கழுவுவதற்காக நறுமணம் நிறைந்த நீரை எப்படி தர வேண்டும், காலையில பேஸ்ட் போட்டு நம்ம வாஷ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி காலை கடன்கள் செய்யறது, அந்த மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையுமே பகவானுக்கு தர வேண்டும், நறுமணம் கலந்த நீரை தர வேண்டும், அவருடைய வாய் கொப்பளிப்பதற்காக நீர் தர வேண்டும், அவர் குளிப்பதற்காக நீர் தர வேண்டும், அவர் உடை அணிந்து கொள்வதற்காக ஆடைகள் தர வேண்டும். இது ஒரு கம்ப்ளீட்டா டீடைல்டா அவர் சொல்றார். பிகாஸ் நிமி ஒரு மகாராஜா, அவர் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அவர் செய்ய முடியாட்டி கூட பிராமணர்களை வைத்து அவருடைய மேற்பார்வையில் அதனை செய்ய முடியும். ஆனா கலியுகத்துல இப்ப இருக்கிற மாடர்ன் டேஸ்ல நம்மளால இதெல்லாம் முடியுமா? சோ அதுக்காகத்தான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இஸ் கலியுகத்துக்கு சேர்ந்த மிகச்சிறந்த தர்மமாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ண மந்திரம். நம்ம இதெல்லாம் இங்க சொல்லிட்டாங்களே பிரபு, இதெல்லாம் எங்களால பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அப்ப நாங்க பண்ற பக்தி கரெக்டா, அதெல்லாம் இங்க கணக்கே கிடையாது. அவர் பிரார்த்தனை அப்படின்னா ஃபுல் பிரார்த்தனைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். பகவானுக்கு ஆபரணங்கள் தருவது, பகவானுக்கு அணிகலன்களை தருவது, நெக்லஸ் போடுறது, எல்லா விதமான விஷயங்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட தானியங்களை பகவானுக்கு நம்ம அர்ப்பணிப்பது, எப்படிப்பட்ட மலர்களை பகவானுக்கு அர்ப்பணிப்பது, எப்படிப்பட்ட ஊதுவத்தி, எப்படிப்பட்ட விளக்குகளை பகவானுக்கு தருவது அப்படின்னு கம்ப்ளீட்டா டீடைல்டா அவர் எல்லாத்த பத்தியுமே பேசுறாரு. அவர் பேசிட்டு அப்படிப்பட்ட பகவானின் முன் நாம் சரணடைந்து, அதாவது தண்டவத் பிரணாம் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி பிரணாம்ஸ் பகவானுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செலுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஏவம் அக்னி அர்க்க தோயாதௌ அதிது ஹிருதயே சயஹா யதத்சி ஈஸ்வரம் ஆத்மானாம் ஆச்சிரன் முஷ்யதே ஷகா. சோ பகவானுக்கு இது போன்ற ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்கள், அந்த பகவான் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். நீங்க பார்க்கிற பொருள்கள் எல்லாத்துலயுமே அந்த பகவான் இருக்கிறார். நெருப்பிலும் இருக்கிறார், சூரியனிலும் இருக்கிறார், நீரிலும் இருக்கிறார், மற்ற பொருள்களிலும் இருக்கிறார், என்னுடைய இதயத்தில் இருக்கிறார், என்னுடைய உறவினர் இதயத்திலும் இருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி பகவானை எல்லா இடங்களிலும் பார்த்து அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் பகவானுக்கு பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. கர்மா அகர்மா விகர்மா சொல்லியாச்சு இல்லையா? நம்ம இந்த கர்மா அகர்மா விகர்மா அப்படிங்கிறது என்ன? அந்த செயல்கள் மூலமாக நீங்கள் பந்தப்படுகிறீர்கள். இந்த எதுல பந்தப்படுகிறீர்கள்? இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் பந்தப்படுகிறீர்கள். நீங்க கர்மாவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, புண்ணியமாவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கனால நீங்க பந்தப்படுகிறீர்கள். மீண்டும் 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 பிறப்பு. அங்கீகரிக்கப்படாத செயல்கள், பாவ செயல்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னால மீண்டும் உங்களுக்கு பிறவி, வேறு வேறு உருவங்களில் நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் செய்த செயல்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது பலனற்ற நிலையில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது. இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல? அவர் அதைத்தான் சொல்றாரு. இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பண்றது கஷ்டம். அந்த ஓம், அந்த நாதம், அந்த வேதம் எல்லாமே பகவானினுடைய மற்றொரு ரூபம். பகவானுக்கு நித்தியமான ரூபம் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி வேதங்கள் சப்தங்கள் மூலமாக ஒரு ரூபம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பகவானை நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது கம்ப்ளீட்டா
அவரை வந்து எல்லா விதத்திலையும் பகவானை எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் மன்மனா பவமத் பக்தோ சொல்றோம் இல்லையா, பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எல்லா செயல்களையுமே பகவானை எல்லா இடங்களிலும் பார்த்து அப்படிப்பட்ட பகவானுக்கு நீ செய்யக்கூடிய செயல்களை அனைத்தையுமே அர்ப்பணித்து அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கின்றது. தட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டாப்பிங் த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத் சைக்கிள். உன்னுடைய பிறப்பு இறப்பு சுழற்சி என்பது நிச்சயமாக அந்த இடத்துல தடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கிளீனா அவர் சொல்லிடுறாரு. ஸோ கர்மா அகர்மாக்கு டைரக்டா புரிஞ்சுக்க முடியலனாலும் கூட இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நீ செஞ்சீன்னா அந்த கர்மா அகர்மா விகர்மாக்கு என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் எஃபெக்ட் என்ன கிடைக்குதோ அந்த லிபரேஷன் அப்படிங்கிற விஷயம் எதனால உனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லா இடங்களிலும் பகவானை நீ பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ முதிர்ந்தவனாக மெச்சூரிட்டி, மைண்ட் கண்ட்ரோல் அண்ட் மெச்சூரிட்டி உனக்கு வந்ததுன்னா நிச்சயமாக உன்னால் இந்த கர்ம வினையிலிருந்து மீள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூறுகிறார். இதன் பிறகு அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. உங்களுக்கு நேரம் இருக்கா? ஜஸ்ட் கேள்வி மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அவர் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, ஸ்ரீராஜோ வாச்சா யானி யானிக கர்மாணி ஐர்யை ஸ்வச்சானந்த ஜன்மபி சக்ரே கரோதி கர்த்தாவா ஹரிஷ்தானி ப்ருவந்துனா. யாராவது படிக்கிறீங்களா? ஓகே. ஸ்ரீராஜோ வாச்ச யானி யானிக கர்மாணி ஐர்யை ஸ்வச்சாந்த ஜன்மபி சக்ரே கரோதி கர்த்தாவா ஹரிஷ்தானி ப்ருவந்துனா. இல்ல பிரபுஜி, இது கொடுக்கல. இது கொடுக்கலையா? ஓகே, நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன். இல்ல லாஸ்ட்டுக்கு இது கொடுத்தேன் அவருக்கு இல்லையா? ஓகே, இது வந்து ரொம்ப பிரபு அந்த ஸ்லோகம் இல்ல பிரபு. நோ ப்ராப்ளம். அடுத்த வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதை திரும்ப. பட் நான் ஜஸ்ட் இந்த ஸ்லோகம் வந்து அவர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக் அதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். பகவான் அவருக்கு எல்லாமே அர்ப்பணம் பண்ணணும், எல்லாமே செய்யணும். பகவானின் எந்த ரூபத்துல நீ பாக்குறியோ அந்த ரூபத்துல வந்து பகவானுக்கு நீ அர்ப்பணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நிறைய சொல்லிட்டார். இப்ப இவருக்கு என்ன சந்தேகம், நிமிக்கு என்ன சந்தேகம்னா, நான் எந்த ரூபத்தை வழிபட வேண்டும்? பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுக்கிறாரு, எக்கச்சக்கமான அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அவர் தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக அவருக்கு வந்து பல்வேறு வகையான விஸ்தரிப்புகள் இருக்கின்றன. அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான பதில் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த கர்மா அகர்ம விகர்மா, அதுல இருந்து எப்படி மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகவானுக்கு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம நிறுத்தலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம்.